சில்லுன்னு ஒரு காதலுக்கு அப்புறம் என்னுடைய 2வது படமா இதுதான் வெளிவருது. ஒரு படைப்பாளியா ஒரு படைப்பை நிறுத்தி வைக்கிறது வந்து மிகவும் வேதனையான கொடுமையான விஷயம். அது படைப்பாளியா இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரியான உணர்வுக்கு அப்புறம் தான் இந்த படத்தை நான் இயக்க ஆரம்பிச்சேன். என்னால முடிந்த மேக்ஸிமம் நான் மட்டும் இல்லை, என்னோட டீம்ல என்னோட டிஓபி, மியூசிக் டைரக்டர், ஆக்டர், ஆர்டிஸ்ட் எல்லாருமே மிஸ் பண்ணாம எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சத்யாவை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த படத்தோட கம்போசிங்க்கு நாங்க நிறைய டைம் எடுத்துக்கல. அதிகபட்சம் ஒவ்வொரு பாட்டுக்கும் 10 to 15 நிமிஷம் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ள வந்து நான் என்ன நினைக்கிறேனோ அதை வந்து அவரோட கீபோர்டில் கொண்டு வந்துருவார். ஸோ இஸ் வெரி ப்ராமிசிங் மியூசிக் டைரக்டர். அவரோட உயரங்கள் இன்னும் நிறைய இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. முதல்ல இந்த ட்ரைலரையும் டீசரையும் சாங்ஸையும் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்டையும் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் எடுத்துட்டு போகும்போது மிகுந்த அக்கறையோட அவங்க படம் மாதிரி இதை பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் நிறைய பேச வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரைலரும் சாங்ஸும் பாருங்க. இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த கிருஷ்ணா சாருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் எங்கள் ஹோல் குரூ, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. நல்லா கை தட்டுங்க. ஏன்னா இந்த பையனோட அரங்கேற்றமே இன்னைக்குதான். நான் எப்படிலாம் சொல்லிட்டு இருந்தனோ அப்படிலாம் வாசிக்காது. ஓகே, உனக்கு என்ன தோணுதோ வாசிப்போ. கிருஷ்ணா வந்து எனக்கு ஒரு நண்பரை அறிமுகமாகிறதுக்கு முன்னாடி அவருடைய படம் சில்லுன்னு ஒரு காதல் எனக்கு அறிமுகம். அதுக்கப்புறம் வந்து அவரை 2-3 தடவை மீட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பர்சனலாக வந்து கிருஷ்ணா ரொம்ப பிடிக்கிற காரணம் வந்து நிறைய புதுமுகங்கள் இந்த ஸ்டேஜில் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ ஒரு லிரிக் ரைட்டர், ஹீரோ, ஹீரோயின் நிறைய பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு. அந்த ஒரு புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற அந்த தைரியம், அந்த கான்பிடென்ட் வந்து நிறைய டைரக்டருங்களுக்கு வராது, என்னையும் சேர்த்து. ஸோ அந்த மாதிரி ஒரு தைரியமா, இன்னும் சொல்ல போனா இந்த மியூசிக் டைரக்டர் சத்யா வந்து எங்கேயும் எப்போதும்னு எங்க கம்பெனி பண்ண படத்துலதான் ஒரு அறிமுகமானார் நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. இல்ல, அதுக்கு முன்னாடி வந்து கிருஷ்ணாவோட கண்டுபிடிப்பு தான் வந்து சத்யா. அவர் அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணி அந்த ஆல்பத்தோட எல்லா சாங்கையும் கேட்டதுக்கு அப்புறம் தான் சரவணன் வந்து எங்கேயுமே போதும் அந்த படத்துக்கு அவர் மியூசிக் டைரக்டரை செலக்ட் பண்ணாரு. அந்த வகையில வந்து ஒரு நல்ல ஒரு இடம் அவருக்கு இருக்கு. இந்த சாங்ஸ் விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமா இருக்குது. அந்த விஷுவல்ஸை பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த கேமராமேனை பாராட்டுறதா, இல்ல ஆர்ட் டைரக்டரா, இல்ல வந்து அந்த காஸ்டியூமா, இல்ல கமலா தியேட்டர் ப்ரொஜெக்ஷனா, அவ்வளவு ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி போட்ட அளவுக்கு பிரமாதமா இருக்குது. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் எங்க போனாலும் நம்ம காலர் நிறுத்தி விட்டு நான் வந்து ரகுமான் சார் இருக்கிற ஊர்ல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பெருமையா சொல்றதுக்கு ஒரு காரணம் ரகுமான் சார். அந்த மாதிரி வந்து சத்யா கூட ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு நல்லா வரணும். அதுக்கான அறிகுறிகள், உழைப்பு, ஒரு கடுமையான உழைப்பு இந்த சாங்ல தெரியுது. இன்னும் ஒரு கடுமையா உழைச்சு வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. கிருஷ்ணாவும் சொல்லணும், நிறைய போராடிட்டாரு கிருஷ்ணா. வாழ்க்கையில் எல்லாருமே போராடும். சினிமாவில் போராட்டங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க கற்பனை பண்றதுக்கு மேல அது கஷ்டமானது. அந்த போராட்டத்தை பிடிச்சிட்டாரு கிருஷ்ணா. வாழ்க்கையில வந்து நம்ம சில டைம்ல அந்த பஸ்ஸுக்காக ரொம்ப நேரம் நின்றுட்டு இருப்போம். பஸ் வரும், ஒரு ரொம்ப லேட்டா வரும், வர்ற பஸ் ஆல்ரெடி ஃபுல்லா வரும்.
அது நம்ம நிக்க வேண்டிய இடத்துல தள்ளி கொஞ்சம் நின்றுடும். சோ இங்க இருந்து நம்ம ஓடுறதுக்குள்ள பஸ் எடுத்துருவாங்க. திரும்பி பஸ் அப்படி ஓடிட்டே இருக்கும், பின்னாடி ஓடிட்டே இருக்கும். அந்த டைம்ல நம்ம தூரத்துல இருந்து பார்ப்போம் ஒருத்தர் அந்த மாதிரி பஸ் சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது யார் என்னன்னே நமக்கு தெரியாது. ஆனா எப்படியா நம்ம அந்த பஸ் பிடிச்சிடணும்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட ஒரு நிமிஷம் வேண்டுவோம். அந்த பஸ் அப்படி நின்றுடும், இல்லைன்னா இவன் வேகமா போய் அந்த பஸ்ஸை பிடிச்சிருவான். நான் இன்னைக்கு அந்த கிருஷ்ணாவை அந்த மாதிரி தான் பாக்குறேன். கிருஷ்ணா முதல்ல தானுசம் தான் அறிமுகப்படுத்தி வச்சாரு. அப்போ அவர் சொன்ன ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த எமோஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல பண்ண பாடல்கள்லாம் இன்னும் பாப்புலரா இருக்கு. ஒரு படம் புது வரங்களை வச்சு அது பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு இந்த குவாலிட்டி வந்ததுன்னா பெரிய விஷயம். இதெல்லாம் ஒரு பெரிய பட்ஜெட் படம் பண்ற குவாலிட்டி தெரியுது கிளீனா. அண்ட் ஐ நோ தட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட். நானும் ஒரு 2-3 படம் பேசிருக்கேன், நல்ல சப்ஜெக்ட். நான் புது வாழ்க்கை தான், there's no budget for that. ஹிந்தினா அது இட்ஸ் லைக் காஸ்டிங் 10 times the money. பட் தமிழ்ல புதுசா வச்சு குவாலிட்டி பண்றது இட்ஸ் ரியலி ரேர் திங். அண்ட் ஐ அப்ரிஷியேட் தட் பேஷன். அது பேஷன்ல தான் நடக்கும், பேஷன்ல நடக்கும். God bless him. Satya is amazing and I can see a lot of promising இந்த ஹார்ட் ஒர்க் கிளீனா தெரியுது இந்த மியூசிக்ல. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் and God bless this film. Thanks. சிலனொரு காதல் கம்போசிங்ல ஓப்பனிங் டைம்ல ஸ்டார்டிங்ல நைட் டைம்ல கம்போஸ் பண்ணுவாரு. அது 1.5 வருஷம் நடந்தது அந்த படம். அப்போ படம் முடியும் போது டெய்லியும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, நைட்லயும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. நான் அப்ப சார் கிட்ட கேட்டேன், சார் எப்ப சார் தூங்குவீங்க, டெய்லியும் நைட்ல 2மே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அப்ப சார் சொன்னாரு, ஐ கிராஸ் 40, அதனால சீக்கிரமா நிறைய நல்லா பண்ணும், அதனால நிறைய உழைக்க வேண்டியது இருக்கு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் 2 ஆஸ்கார் வாங்கினாரு. சோ அவரை பத்தி சொல்றதுக்கு வேற என்ன இருக்குன்னு தெரியல. அப்படி ஒரு அவருடைய வேல்யூபிளான ஒரு டைமை இன்னைக்கு எனக்காக அவர் கொடுத்திருக்காரு. ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் சார். நான் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் டீசர் ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்ச உடனே முருகதாஸ் தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு எண்ணம். நான் சாரை கான்டாக்ட் பண்ணி போன்ல பேசின உடனே அவரு உடனே வரேன் அப்படின்னாரு. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல அதை நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு நல்லபடியா. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அவரு மும்பைல ஷூட்டிங்ல இருந்தாரு, ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு சொன்ன உடனே வந்திருக்காரு அப்படின்ட்டு. அதாவது எனக்கும் அவருக்கும் ஒரு பெரிய பரிச்சயம் கிடையாது. ஆனா சொன்ன உடனே ஒரே இதுதான். இந்த விழாவுக்கு நான் அழைக்கும் போது ஒரு SMS தான் அனுப்பிச்சேன். அது போய் சேர்ந்ததோ இல்லையோ அதுக்குள்ள ஓகே நான் வரேன் அப்படின்னாரு. சோ முருகதாஸ் சாருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இது கிரேட் டைரக்டர். அதாவது ஒரு படத்தை அவரெல்லாம் எனக்கு இன்ஸ்பிரேஷன். நல்ல தீமை கமர்ஷியலா எப்படி சொல்லணும்ன்றது எல்லாருக்கும் வராது. சோ அவரோட இன்ஸ்பிரேஷன்ல நான் இந்த படம் பண்ணியிருக்கேங்கல்ல நான் பெருமையா சொல்லிப்பேன். சோ தேங்க்யூ சார்.